திருவையாறு பக்கத்துல இருக்க திங்களூர்ல வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற சிவபக்தர் தான் அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசர் மேல தீராத அன்பு கொண்டிருந்த அப்பூதி அடிகள் அவரோட பேராலேயே திங்களூர்ல பல தர்ம காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாரு. திங்களூர்ல இருக்க சிவபெருமானை தரிசிக்க வந்த திருநாவுக்கரசர் தன்னோட பேராலேயே அந்த ஊர்ல பல தர்ம காரியங்கள் நடக்கிறத பார்த்து இதெல்லாம் யார் செய்கிறான்னு விசாரிச்சாரு. தன்னோட பேரால இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது அப்பூதி அடிகள் தான்னு தெரிஞ்சுக்கிட்ட திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளை சந்திக்க போறாரு. அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை தன்னோட வீட்டுக்கு விருந்து உண்ண அழைச்சிட்டு போறாரு. திருநாவுக்கரசர் வீட்டுக்கு வந்த சமயத்தில் அப்பூதி அடிகளுடைய மகனை ஒரு பாம்பு தீண்டிருது. ஆனால் திருநாவுக்கரசருக்கு இது தெரியாமல் அப்பூதி அடிகள் மறைச்சிட்றாரு. இந்த செய்தி திருநாவுக்கரசருக்கு தெரிஞ்சா அவரோட விருந்து பாதிக்கப்படும்னு நினச்சாரு அப்பூதி அடிகள். ஆனால் திருநாவுக்கரசர் இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய விருந்துக்காக பெற்ற பிள்ளை இறந்த சோகத்தை கூட மறைச்சிக்கிட்ட அப்பூதி அடிகளோட சிறப்பு திருநாவுக்கரசருக்கு தெரியுது. அந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற வேண்டும்னு சிவபெருமானை நோக்கி திருநாவுக்கரசர் வேண்ட சிவபெருமானும் ஒரு பாம்பா உருவெடுத்து அந்த குழந்தை உடல்ல இருந்த விஷத்தை நீக்கி உயிர் தராரு.